இன்றைக்கி சுருக்குன்னு மிளகு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கிறேன். அடுத்து அதில் 5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இடி உரலில் போட்டு இடித்து இதை எடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற புளியோடு சேர்த்துடணும். இதுலேயே 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டு கையை வச்சு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நான் ஊற வச்சுருக்கிற புளியோடய சேர்த்து தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்து கரைச்சி எடுத்துங்க. இப்போ திரும்ப 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து இடி உரலில் நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 10 வெந்தயம், கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இடித்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து லேசாக ஒரு வதக்கணும். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தக்காளி தண்ணியை சேர்த்துடணும். சேர்த்துட்டு புளிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு மூடி போட தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா நுர கட்டி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து லேசாக குழஞ்ச சாதத்தில் நிறைய ரசம் ஊற்றி இது கூட துவரம் பருப்பு கடையில் அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.